மாசம் மாசம் ஒரு தொகையை இது பண்ணி டிஸ்ட்ரிபியூட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. டிஸ்ட்ரிபியூட் எடுக்கிறோமோ இல்லையோ வேற ஏதாவது யூஸுக்கு அதை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது சங்கம் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா என்ன முறை, அந்த வழிமுறைகள் என்ன? அந்த மாவட்டத்தில் வந்து குறைந்தது 3 பேர் 7 பேர் இருக்கணும். ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர். அப்படியே ஒரு மாவட்ட சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு சங்கத்துக்கு குறைந்தது 7 பேர் முதல்ல வேணும். ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், 4 செயற்குழு உறுப்பினர். இவங்க 7 பேர் கண்டிப்பாட்டு வேணும். இதில் வந்து இவங்க 7 பேர் வந்து முதல்ல ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சங்கத்தோட பைலாவை ரெடி பண்ணணும். அந்த பைலாவுக்கு ஏறக்குறைய அவங்க தனி சங்கமாக போகும்போது அதுக்கு ஒரு பெரிய தொகையை செலவழிக்கணும். சராசரியாக சொல்லணும்னா ஒரு 18,000 ரூபாய்கிட்ட வரும். ஆனால் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட செலவால் வந்து அது செலவழிக்க முடியாது, மாவட்டத்தால் செலவழிக்க முடியாது. பாதி பேருக்கு என்ன அதான் கேட்டேன்னா, இப்போ தலைமைச் சங்கம் இருக்கு, தலைமைச் சங்கத்து பேர்லயே நம்ம வந்து மாவட்ட சங்கமா பண்ணலாம். அந்த 7 பேர் வந்து முதல்ல வந்து ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், இந்த 7 பேரும் சேர்ந்து இவங்களை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தலைமையில் நாங்கள் பரிசீலித்து எங்களோட ஆடிட்டர்கிட்ட வந்து இந்த மாவட்டத்தில் எனக்கு வந்து ஒரு சங்கம் வந்து கிளை சங்கமாக வருது அப்படிங்கும்போது நம்மளோட அந்த 41/2023 நம்பரை அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது அங்கே தான் ஒரு பிரச்சனை வரும். அவங்களுக்கு வந்து மினிமம் வந்து என்ன இருக்கணும், மெம்பர்ஷிப் இருக்கணும். அப்படி ஒரு மெம்பர்ஷிப் வரும்போது அந்த மெம்பர்ஷிப் மூலியமாட்டு ஒரு தேர்தல் வச்சு அங்கேருந்து 2 பேர் இல்லை ஒருத்தரை வந்து மாநிலத்துக்கு தலைமைக்கு அவங்க வந்து தரணும். இப்படி தருந்தால் மட்டும்தான் அது வந்து மாவட்ட சங்கமும் மாநில சங்கமாட்டு ஒன்றிணைஞ்சு செய்ய முடியும். அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி தரோம். முதல்ல வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து 6,000 ரூபா பே பண்ண சொல்லுவாங்க. அது வேணால் நாங்கள் சங்கத்தில் இருந்து தரலாம். ஆனால் அந்த 6,000 ரூபாய் நீங்கள் எங்களுக்கு தந்தாலும் நான் முதல்ல வந்து நாங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தரதுக்கு 6,000 ரூபா போட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி தருவோம். நீங்கள் அதை வந்து மறுபடியும் பண்ணணும். அடுத்தாக்கல மாதம் மாதம் சந்தாங்கிறது வந்து நீங்கள் வசூலிக்கணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ வசூலித்தாலும் சரி, நீங்கள் 10 ரூபா வசூலித்தாலும் சரி, 1000 ரூபா வசூலித்தாலும் எங்களுக்கு அதில் எந்த விதமான அது இல்லை. ஆனால் இந்த ஒரு மாவட்ட சங்கத்தில் இருக்கிறவங்க மாநில சங்கத்தில் வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாட்டு மாநில சங்கத்துக்கு வந்து சந்தா கட்டியிருக்கணும். சந்தா கெட்டாதவங்க வந்து மாவட்ட சங்கம் தான் பார்த்துக்கணுடைய மாநில சங்கம் கண்டிப்பாட்டு பார்க்கணும். உங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறோங்களா? தலைமை சங்கத்துக்கு ஒரு குரூப் 1000 மெம்பர்ஸ் ஒரு குரூப் இருக்குது. அப்போ மாவட்ட சங்கத்துக்கு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த டவுட்டில் தான் நான் நினைக்கிறேன். சரி, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சங்கத்துக்கு தனியாக அக்கௌண்ட் இருக்காங்க. மாதம் மாதம் நடத்திக்கிறேன்னு போட்டால் மற்ற விஷயத்த தனியாக ஒருவேளை ஒரு மாவட்ட சங்கத்தில் 10 பேர் இருப்பாங்க, அதில் 3 பேர் தான் மாநில சங்கத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த 3 பேரை தான் மாநில சங்கம் பார்க்கும். அந்த 3 பேருக்கு 5,000 ரூபா கொடுத்துச்சுன்னா அந்த மாவட்ட சங்கத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா தான் கொடுக்கும் மாநில சங்கம். ஏன்னா அவங்க நம்மளோட பயணிக்காங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் கொடுக்க முடிஞ்சு சங்கத்துக்கு வாங்கி கொடுக்கறது கிடையாது. அது நம்ம சங்கத்தில் நம்மளோட ஒரு உறவு அப்படிங்கிறதால நம்ம பண்ணி கொடுக்கணும். மற்றபடி வந்து எந்த விதமான இதுவும் அதில் இருக்கணும் கேட்கவும் முடியாது. அடுத்த வாட்ஸ்அப் குரூப் சொன்னீங்க. ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் எத்தனை வாட்ஸ்அப் குரூப்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு நம்ம சங்கத்து மூலியமாக ஒரு குரூப் இருக்குது, 24/7 சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து 1024 பேருக்கு மேலே பார்க்க முடியாது, ஏற்றவும் முடியாது. அதில் மினிமம் ஒரு 1010 பேர் எப்பவும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் அந்த 14 பேர்னா, எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து மெம்பராட்டு சேரும்போது இதில் இருந்து ஒருத்தரை தூக்கி நாங்கள் வெளியில் போட்டுருவோம். என்ன காரணம்னா, இவன் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பான், அதாவது இடத்த அடைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான், எந்த பிரயோஜனமும் இருக்காது. கூப்பிட்டு ஃபோன் பண்ணி இப்போ இங்கே இருக்கிறதுல பாதி பேருக்கு நான் ஃபோன் பண்ணியிருப்பேன், எனக்கு அது சரியான தெரியல, என் ஃபோன் எடுத்தால் தெரியும். இப்போ ஃபோன் பண்ணதான் இப்போ பணம் போட்டு விடுவாங்க, பண்ண மாட்டாங்க. 2 நாள் கழிச்சு அப்படியே ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ பார்ப்போம் இன்றைக்கி ஒருத்தர் இங்கேருந்து வாராரு, சந்தா கட்டியாச்சு. அப்போ சரி ஈடு நமக்கு தேவை, ஏன்னா எவ்வளோ ஓட முடியும், நம்மளும் ஒரு இளமை வருங்களா. அப்போ அவரை தூக்கி வெளியில் போட்டுருவோம். அவரை தூக்கி வெளியில் போட்டால் அவரோட இது இங்கே கட்டாயிரும். 24/7 அவரோட ஹெல்ப் எதுவுமே இருக்காது. அப்படி தூக்கி போடுறவங்க வந்து சரி அப்பவும் அவங்கள வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி குரூப் வச்சுருக்கோம். அதில் வந்து சராசரியாக 20,000 30,000 பேர் வேணாலும் சேரலாம். இந்த கம்யூனிட்டி குரூப்பில் கொண்டு வந்து நம்ம கருப்பசாமி வந்து சேர்த்து விட்ருவார். அவங்க கம்யூனிட்டி குரூப்பில் இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி குரூப்பில் இருந்து அவர் வந்து கோயம்புத்தூருக்கு ரிக்வெஸ்ட் கொடுப்பாரு,
திண்டுக்கலுக்கு கொடுப்பாரு, சிவகங்கைக்கு கொடுப்பாரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர் ரிக்வெஸ்ட் கொடுத்து அதில் அண்ணனுக்கு தெரியும். அண்ணன் எல்லா குரூப்லையும் இருப்பாங்க, எல்லா இதுலேயும் போயிடுவாங்க. ரிக்வெஸ்ட் கொடுத்து போவாங்க. அப்பவும் நாங்கள் சொல்லுவோம், அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க கண்டிப்பாட்டு வந்து பொறுப்பாளர் உங்களோட மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும் ரிக்வெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து சில இடங்கள்ல பிரச்சனையாட்டு முளைக்கும். அதுக்கும் காரணத்தை சொல்லுவோம். இந்த பிரச்சனை எங்களை எப்படி தாக்கும்னா, நான் 24/7 ஒரு இதை போட்டிருப்போம். கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஒரு ரீலொகேஷன் இருக்குது, வாங்கிக்கோங்கன்னு. சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து அதை எடுத்துக்கொண்டு கோயம்புத்தூர் குரூப்பில் சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு போட்டுருவார். அது இந்த 24/7 இருக்கிற அதே கோயம்புத்தூரில் உள்ள மெம்பர் பொறுப்பாளர் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தரை கூட்டு கொடுத்துருவார் வேலையை. அப்போ இங்கே 2 பேரும் போவாங்க, அங்கே கஸ்டமர் வந்து டென்ஷன் ஆகிடும். அதனால தான் வந்து அவங்கவுங்க அந்தந்த மாவட்டத்து குரூப்பில் இருங்க அப்படின்னு வந்து நம்ம பலமுறை சொல்கிறது. அது வந்து சில இடங்களில் பிரச்சனை வரும், அதெல்லாம் சமாளித்து போகிறோம். சரி எல்லாம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். வேறு பாஸ் வேறு ஏதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து தனித்தனியாக சங்கம் ஆரம்பிக்க முடியலை. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். இப்போ பாண்டிச்சேரியாக இருந்தாலும், நம்ம பரமத்தி வேலூராக இருந்தாலும், மதுரையாக இருந்தாலும் தனித்தனியாக தான் சங்கம் ஆரம்பித்து கொடுத்தோம். ஆனால் முடியலை. ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை வருது. மாவட்ட தலைவர் பெருசா, மாநில தலைவர் பெருசா? ஏன்னா மாநிலத்தில் வந்து நம்ம வந்து அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்க முடியுது. நம்மளால் யாருக்குமே பதில் சொல்ல முடியலை. ஏன்னா நான் வந்து என் வேலையை பார்த்தா என் குடும்பம் ஓடும். அடுத்த 10 செகண்டில் நான் உள்ளே கிடந்து இதை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கேன். கஸ்டமர் எது கூசுப்பையில் வந்து வேலைக்கு அனுப்பியிருக்கான் அம்மா. அதை வந்து அதையும் நான் தாண்டி தான் எல்லாரும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே அன்னைக்கு நாங்கள் வேலை பார்த்தா தான் எங்களோட குடும்பம் ஓடும். அதையும் மீறி தான் நம்ம வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் சிலர் வந்து சில விஷயங்கள் நினைப்பாங்க, ஏன்டே சொல்லுவாங்க, என்னென்ன இவ்வளவு பண்ணதை எவனாச்சும் அவன் துட்டு தர மாட்டானான்னு கேட்பான். அப்படி எதுவுமே கிடையாது. இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த அட்மின்ங்கிற ஒரு குரூப் இருக்குது. அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் வந்து குறிப்பிட்ட சில அவங்க வந்து அதில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நாங்கள் யாருமே வந்து இவர் தான் அவர் தான் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அந்த இது வந்து நாளைக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அதை எப்படி பண்ண போகணும்னு எங்களுக்கும் தெரியலை. ஏன்னா நான் வந்து இவர் தான் அட்மின் சொல்லியாச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து அவரை முடிச்சிருவீங்க. அவர் என்ன சொல்லுவார், டேய் எனக்கு என்ன தேவையில்லாத வேலையாடே, என் வேலையை பார்க்க முடியாட்டு அவர் வெளியில் போயிடுவார். அப்போ அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. அதையும் நாங்கள் சால்வ் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். என்ன செய்ய, எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டேன். நீங்கள் கேட்பீங்க, இவன் எதுக்குடா சம்பளம் இந்த லெவல் அண்ணாச்சி கேட்டாங்க. நான் வந்து இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி 0 தான். நான் வந்து யாராச்சும் எனக்கு டீ வாங்கி தரமாட்டாங்கன்னு ஏங்கின நாள் உண்டு. ஏங்கியிருக்கேன். வேலை இல்லை, டீ வாங்கி யாராச்சும் இன்னைக்கு போகும்போது நிற்கிறா, அவர் நேரத்து டீ வாங்கி தந்தாரா, இன்றைக்கி நமக்கு தருவாரா, விலகி போன நாள்லாம் இருக்குது. கஷ்டத்தின் விளிம்பில் தான் இருந்திருக்கேன், இல்லைன்னா சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து நான் வந்து இதெல்லாம் இல்லை. ஆனால் நான் வந்து ரிலையன்ஸில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ எனக்கு 4500 தந்தாங்க. ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். 6 மாதத்துக்கு அப்புறம் என்னோட இந்த தொழில் எனக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்பவும் சொன்னாங்க, சண்டரைக்கு உள்ள வருது, டாட்டா வருது. டாட்டாவில் அப்போ சேனல் கிடையாது, மொத்தமே 3 சேனல் தான் வச்சுருந்தோம், தமிழ் சேனல். அப்போ சண்டரைக்கு உள்ளே வந்தால் இந்த தொழில் வந்து நசிஞ்சிடும். அப்போ அங்கேயும் ஒரு நெருக்கடி, வேற ஒரு வேலை தேடணும். என்னடா ஏறக்குறைய இவ்வளோ நாள் வேலை பார்த்தாச்சு, ஆனால் இது நல்ல வேலை. எனக்கு வந்து முதலீடு கிடையாது. எவனோ ஒருத்தன் முதலீடு போடுதான், 50 ரூபா பெட்ரோலுக்கும் தாரான், வண்டி எடுத்துகிட்டு போகிறான். அன்றைக்கி சாயங்காலம் எனக்கு 150 ரூபா, நம்ம மாதம் 4500 தரான், பாட்டிக்காரன். அன்றைக்கி அது வந்து பெரிய விஷயம். 100 ரூபா பாட்டிக்காரன் 100 ரூபா தாரான், நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அன்னைக்கு என்னோட குழந்தை வந்து 1ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். இன்னைக்கு என்னோட பொண்ணு எம்எஸ்சி எம்எட் முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு முடிச்சுட்டு கோச்சிங் சென்டர் போயிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வச்சேன். எனக்கு இந்த தொழில் கை கொடுத்துச்சு. 2 வீடு இருக்கு, 3 இடம் வாங்கி போட்டிருக்கேன். என் வீடெல்லாம் பார்த்தாச்சுன்னா நீங்கள் ஊர்லேயே நினைப்பாங்க, பிச்சைக்கார போய் எப்படி வந்தான் பிழைக்க வந்தான். எனக்கு வந்து நான் வந்து நாகர்கோவில் கிடையாது, எனக்கு வந்து தூத்துக்குடி. பிழைக்க வந்தோம் இப்படி நல்லா இருக்கான்னு நினைப்பாங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் காலையில் வேலைக்கு போகணும், சாயங்காலம் வீட்டுக்கு வரணும். யாரை பற்றி நான் பார்க்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அப்போ தான் நினைக்கும் போது தான் என்ன கூட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து கீழே விழுந்தார். கீழே விழுந்து ஸ்மார்ட் ஆகும்போது அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நமக்கு இவ்வளோத்துக்குள்ளே இது பண்ணும்போது நமக்கு எதுவுமே தெரியலையா. ஒத்த நாள் கீழே விழுந்தாச்சுன்னா அவனுக்கு வந்து 5 லட்ச ரூபா வாங்கி கொடுக்கான், எல்லாரும் வாங்கி கொடுக்கான். நம்ம எங்கே ஒரு சங்கத்தை ஆரம்பித்தேன் நாகர்கோயிலில், நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த சங்கத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இருக்கிற 50 பேருக்காக வேண்டி நலவாரியம் ஆரம்பிக்க முடியாது,
இதே மனோதங்கராஜ் எங்கள் ஊருக்காரர் தான். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அதான் சொன்னார், 50 பேருக்காண்டி நலவாரிலாம் ஆரம்பிச்சாடே போடே அப்படின்னு சொல்லி ஒரு துண்டை மட்டும் வாங்கி எடுத்து அவர் கையில் கொடுத்து அவர் தூக்கி இன்னொருத்தர் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பரமத்தி வேலு, அப்புறம் ஒவ்வொரு மாவட்டம் வரைய போகும்போது அங்கே ஒரு ஈகோ எல்லாருமே டச் பண்ணுது, என்னோட ஈகோவாக இருக்கும். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக செய்யணும் அப்படின்ட்டு 7 பேர் முதல்ல ஆரம்பித்தோம். பாண்டிச்சேரியில் 3 பேர், பரமத்தி வேலூரில் 4 பேர், நாகர்கோயிலில் 5 பேர், ஆளுக்கு 1000 ரூபா போட்டோம். இல்லைன்னு சொல்ல போட்டு முதல்ல செஞ்சோம், சங்கத்தை உருவாக்கணும். இப்போ கொண்டு வந்துட்டோம். நேற்றைக்கு லாஸ்டாட்டு இங்கே வரதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், என்னையோட பொறுத்தளவுக்கு என்னென்னா நான் வந்து ஆர்டி தான் போடுவேன். ஆர்டி போடும்போது எனக்கு வந்து 2 மாதத்தில் எந்த இதாக இருந்தாலும் பதில் கிடைக்கும், யாரை பற்றி வேணாலும் கிடைக்கும். இந்த சங்கத்தை வந்து எனக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ளே ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுன்னு சொன்னாங்க. நான் ஆர்டி போட்டு 3 மாதத்தில் முடித்தேன். அது நம்மளோட 24/7 அந்த ஸ்கிரிப்டில் இருக்கும். அப்போ இது அவன் கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், நீ எல்லாத்தையும் கொண்டு வா. அவன் சொன்னது அதான். ஒரு இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொறுப்பாளரோ ஒரு செயற்குழுல இருந்து ஒருத்தர் வெளியில் போனார்னா அவங்களோட விஷயத்துக்கு அவங்க வெளியில் போயிடுவாங்க, நான் ராஜினாமா பண்ணுதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ராஜினாமா லெட்டரை கேன்சல் பண்ணி அதுக்கு பதில் இன்னொருத்தர் கொடுக்க 2500 ரூபா ஆகும். அந்த 2500 ரூபா நான் சங்கத்திலேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா சங்கத்தில் வந்து பொருளாளர் கையெழுத்து போடணும், தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். முன்னாடி நான் மட்டும்தான் இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, எல்லாம் நானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே உங்களோட பைசா, நான் வந்து அதில் இருந்து எடுக்க முடியாது. நாளைக்கு வந்து இன்றைக்கி இந்த அம்மா சொன்னாங்கன்னா அந்த கணக்கு அப்படி இருக்குது, கணக்கெல்லாம் ஏமாற்ற முடியாது. நாளைக்கு யார் வந்து ஆர்டியில் போட்டால் கூட அந்த கணக்கு கிடச்சி போகும், தப்ப முடியாது. அப்போ அவன்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொன்னார்னா, வாங்க ஒரு ஒன்று போட்டோம் நாகர்கோயிலே, அது வந்து கேன்சல் ஆகிட்டு, இந்த சங்கத்துக்கும் இதுக்கும் நலவாரியங்கிறது கிடையாது அப்படின்னு கேன்சல் ஆகிட்டு. அடுத்தால இன்னொன்று போட்டான். இன்னொன்று போடும்போது அவன் என்ன சொன்னான்னா, நீ வந்து சிஎம் செல்லுக்கு போட்டு பாருன்னு சொல்லி அவன் ஒரு பதிலை தந்தான். அந்த பதிலை வாங்கிட்டு சிஎம் செல்லுக்கு போட்டிருக்கோம். அதுக்கு இன்னும் பதில் வரல, அது 2 மாதம் ஆகும். இதுக்கு இடையில் வருகிற இதில் திருவண்ணாமலையில் ஒரு மீட்டிங் நடக்கும் 2 மாதத்தில். அதுக்குள்ளே ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போடணுங்கிற முடிவில் வந்துட்டோம். சராசரியாக ஒரு ரிட்டு மனு தாக்கல் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் 50,000 ரூபா ஆகும். அப்போ நான் இந்த 50,000 ரூபாய்க்கு நான் எங்கேயும் ஓட முடியாது. மிஞ்சி போனால் என்னோட கஷ்டத்தின் வரல, சரி எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நம்மள மாதிரி ஒரு 5,000 ரூபா நம்ம போடலாம். மறுபடியும் இன்னும் மிச்ச பணத்துக்கு நான் இந்த இருக்கிற நான் 38 மாவட்ட பொறுப்பாளர்கிட்டையும் உங்கள்கிட்ட தான் எல்லாம் தான் கையேந்தோம். சரி பரவாயில்ல, அதை பற்றி யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், இந்த கையில் வாங்கி அந்த கையில் கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறத இருக்குது. இந்த 2 மாதத்தில் எப்படி ரிட்மனு போடுவோம், நலவாரியங்கிறத கண்டிப்பாக அடைஞ்சே தீர்வோம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த ரிட்மனுக்கு ஓப்பனாக சொல்லுவேன், அதில் வந்து உங்களோட பணம் தான். இந்த சங்கத்தில் இருந்து 1 ரூபா கூட நான் எடுக்க மாட்டேன். இதில் வந்து ஒவ்வொரு நாளும் என்னோடய வேலையை விட்டுட்டு தான் நான் அதை இது பண்ணுறேன். அதை பற்றி நான் வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன். நான் இல்லைனாலும் இந்த சங்கம் நடக்கணும். முன்னாடி எனக்கு அந்த கவலை இருந்துச்சு, இப்போ அந்த கவலை இல்லை. நான் இல்லைன்னா கூட இந்த சங்கம் நடக்கும். இப்போ கூட நான் வந்து இந்த மீட்டிங்கில் ஒரு விஷயத்தை சொல்ல நினச்சேன். அப்போ தலைவர் செயலாளர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் இப்போ நீங்கள் அதை பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன்னா முடியலை, ஓட முடியல, வயசு ஒரு காரணம், வீட்டில் வேலைப்படு கூடுதல், இதுக்கிடையில் கீழே விழுந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு காலம் மடக்க முடியாது, ஏனியில் ஏறணும் இறங்கணும் குதிக்கணும். ஏன்னா வயசுங்கிறது ஒரு இது இருக்கத்தானே செய்யுது, என்ன தான் ஊக்கம் இருந்தாலும் வயசு இருங்க. அப்போ அடுத்தாக்கில் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த இதில் என் கூட ஈக்குவலாக ஓடுறது வந்து எனக்கு வந்து சிவாதான் தெரியும், வேறு யாரும் எனக்கு தெரியாது. எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் வெளியில் போயிட்டார். அது வந்து எனக்கு வந்து மனவேதனை தான். அது நான் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் அதை வந்து ஒன்றுமே சொல்லிக்கிட முடியல. ஒவ்வொரு நாளுமே வேலை, சரி ரைட் ஓகே. அப்போ இப்போ இருக்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ வந்து நலவாரியத்துக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸில் இன்னொரு இதை நம்ம மாற்றும்போது அங்கே ஒரு கேள்விக்குறி வரும். என்னடா 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பிரச்சனைன்னு கேட்குறோம். அதனால் இது இப்படியே கண்டினியூ ஆகும். நலவாரியம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி சந்தோஷமாக உங்களோட அனுமதியோட இந்த இதில் வந்து நான் கொஞ்சம் அப்படி ஒதுங்கியிருப்பேன். அதை கனெக்ட் பண்ணி எனக்கு எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நலவாரியத்தை நம்ம இந்த 2 மாதத்தில் நம்ம நெருங்கணும். திருவண்ணாமலை மாவட்ட மீட்டிங்கோட திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து திண்டுக்கல், திருவண்ணாமலை அப்படியே தலைமைச் செயலம் போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்கும். அதுக்கு எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். மற்றபடி நலவாரியத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குரூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கும் தெரியும். நான் வந்து நலவாரியத்தில் இருக்கேன், ஆனால் கொத்தனார் நலவாரியத்தில் இருக்கேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி கிடைச்சது அந்த இதுதான் கிடைச்சிது, எனக்கு இது கிடைக்கல. அப்போ
இந்த கொரோனா டைமில் எனக்குலாம் அரிசி பருப்பு எண்ணெயெல்லாம் தந்தாங்க. இல்லைன்னா வேஷ்டி செல்லாம் தருவாங்க இப்பவும். ஆனால் நாளைக்கு நான் கீழே விழுந்துட்டா எந்த ஓனரும் எனக்கு கைக்கு போட்டு தரமாட்டான். எனக்கு அந்த 5 லட்ச ரூபா கிடைக்காது. ஆனால் நான் வேலை செய்கிற சங்கம் எனக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் எல்லாருக்குமே நம்ம வந்து அந்தந்த இதை பண்ணுவோம், நல்லபடியாக செய்வோம். நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. தயவு செஞ்சு எல்லாருமே அந்த ஐடி கார்டை போட்டு போங்க. சிலவங்க நினைப்பீங்க நான் என்னோட இதை என்னோட இதெல்லாம் நான் இல்லை, மற்றவங்க நான் இல்லை. எனக்கு வந்து இது வந்து எப்படி ஒருத்தர் சாராயம் போட்டால் போதை வரும்னு சொல்லுவார், அதே மாதிரி இது போதை. இது இல்லாமல் நான் வேலைக்கு போக மாட்டேன். எனக்கு இன்னொருத்தனை வேலைக்கு அனுப்புவேன். ஆனால் 200 ரூபா கொடுங்கன்னு சொல்லுவேன். நான் 150 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லி அடம் முடிச்சிடுவான். நான் போனேன்னா 250 ரூபா வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அந்த ஒரு படத்தை சொல்லுவாங்க, என்ன சிவப்பாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு. அதே மாதிரி இதை போட்டு போய் இதை பார்த்தாலே போலீஸ்காரன் நிப்பாட்ட மாட்டான். இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், நான் வந்து MIT தான் வச்சுருக்கேன் வண்டி. எந்த பெரிய பழைய வண்டி புது வண்டியெல்லாம் நிப்பாட்டுவான், ஆனால் நம்ம வண்டி நிப்பாட்ட மாட்டான். எதுக்கு? எனக்கு இந்த ஐடி கார்டு சொல்லு. அதனால் எல்லாரும் ஐடி கார்டை போட்டு போங்க. நாளைக்கு ஒருவேளை நமக்கு அசம்பாதங்கள் ஏதாவது நடந்தால் ஐடி கார்டு பாக்கெட்லேயாச்சும் வச்சுக்கோங்க. பாக்கெட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும். பாக்கெட்டில் இல்லைன்னா கூட நாளைக்கு உன் சங்கத்தில் இருக்க அவன் என்ன இருக்குன்னு கேட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் தயவு செஞ்சு ஐடி கார்டு எல்லோரும் கொண்டு போங்க. உங்களுக்கு போடுறதுக்கு சிலருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், அது அந்த போதையை அணிஞ்சிக்காதவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பையிலையாச்சும் வச்சுக்கோங்க, பாக்கெட்லையாச்சும் வச்சுக்கோங்க, பேண்ட் பாக்கெட்லையாச்சும் வச்சுக்கோங்க. அசம்பாவிதங்கள் நடக்கும்போது அன்றைக்கி அவன் எடுக்கும்போது இவன் பாக்கெட்டில் என்ன இருக்குது, ரூபா இருக்குன்னு பார்ப்பான். முதல்ல நம்ம கீழே விழுந்துட்டோம்னா ரூபா இருக்கான்னு தான் பார்ப்பான். அடுத்த செகண்ட் தான் பார்ப்பான் பாக்கெட்டில் ஒன்று வச்சுருந்தான், அவன் ஒரு ஐடி கார்டு வச்சுருக்கான்ப்பா, அவன் குடும்பத்தை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லுவான். அவன் பிளட் குரூப் இருக்குது எல்லாம் சொல்லுவான். நான் கீழே விழுந்துட்டேன் ஏணியிலேருந்து. அந்த கம்பி குத்தி எனக்கு இந்த தொடையில் உள்ள அந்த மசில்ஸ்லாம் வெளியில் வந்துட்டு வீட்டுக்காரங்க நான் கேட்டேன், அண்ணே ஒரு துண்டு தானே அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் துண்டெல்லாம் நாங்கள் வாங்குறது கிடையாதுண்ணே. ஏன்னா கஸ்டமர் அப்படி தான் இருப்பான், முருங்கை மரத்தில் ஏறுமா, என் குடும்பமே இந்த முருங்கை மரத்தில் தான் ஏறி ஓடுமா. ஆனால் நம்ம அதெல்லாம் இல்லை. இதுக்கப்புறம் அப்படி இல்லை. ஏன்னா ஏணி ஏற முடியுமா? ஏன்னா என்னால் முடியாதுண்ணே. அப்போ என்ன செய்ய? ஏணி எடுத்தால் ஏறி தருவேன். ஏணி இல்லை அங்கே இருக்க தூக்கிட்டு வரணுமா, 2 பேரும் போய் சேர்ந்து தூக்கிட்டு வருவோம், செஞ்சு கொடுப்பான். முடியாத பட்சத்தில் நான் இல்லைன்னா வேறு யாராச்சும் வச்சு பாரு, இல்லை வேறு ஆளாக அனுப்பிவிடுவேன். அவன்கிட்டையும் சொல்லி தான் அனுப்புவேன், ஏணி வச்சுக்கோ அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ப்ரிங்கு போடும்போது பார்த்து போடுங்க. ஸ்ப்ரிங்குகள் போடும்போது கூடுமானாலும் வீட்டுக்காரன் சொல்லுவான், கூடுமான வரைக்கும் லாப்ட்டுக்கு மேலே உள்ளதில் யாரும் ஸ்ப்ரிங் போடாதீங்க. லாப்ட்டுக்கு மேலே உள்ளது எல்லாமே பவர் லைன் தான் வரும். லாப்ட்டுக்கு கீழே சைடில் உள்ளது கூடுமான வரைக்கும் பவர் லைன் இருக்காது, அதை பார்த்துக்கோங்க. இதுலேயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என் கூட உள்ள சங்கத்தில் உள்ளவன் அடிபட்டு போனான். அடிபட்டு அவனுக்கு இதுக்கு இங்கிட்டு வந்து ஒர்க் ஆகாது, கை ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பிரச்சனை கேட்கும்போது அவன்கிட்ட கலெக்டரில் விட்டு மனு கொடுக்கும்போது, ஒன்று யார் நீ அதில் கொண்டு ஓட்ட சொன்னா, நீ எதுக்கு கொடுக்குற, நீ எலக்ட்ரிஷியன் கிடையாது இல்லை. அப்போ தான் கம்பெனியோட சைடில் பார்க்கும்போது கம்பெனி எழுதியிருக்கான், அதாவது வந்து ஸ்ப்ரிங்கு கன்சீடரில் போடுறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த டேம்ஸ் எல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா இந்த வேலைக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம், கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? கோயம்புத்தூரில் தெரியும், நம்ம கோயம்புத்தூரில் நம்ம திருவண்ணாமலை அவங்களுக்குலாம் தெரியும். கோயம்புத்தூர் சங்கத்தில் நான் வந்து எலக்ட்ரிக்கல் சங்கத்தில் நானும் மெம்பர். அங்கே அவங்கள பிடிச்சி என் சங்கத்தில் இருந்து 15 பேரை லைசன்ஸ் வாங்க வச்சேன், படிக்க வச்சேன். ஈவினிங் மார்னிங் கிளாஸ் என்னத்தை செய்ய போகிறோம், சாதிக்க போகிறோம். 15 பேர் வாங்கினாங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனைனா சாக்கி இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை வரல, எப்படி வந்தாலும் நம்ம போய் நிற்கலாம். சார் என்கிட்ட தான் அவன் வேலை பார்க்கலாம், எலக்ட்ரிக்கலில் வேலை பார்க்கலாம், லைனை போடுதான் அப்படின்னு நிற்கலாம். அந்த மாதிரி என்னால் முடிஞ்சது, நம்ம சங்கத்தால் முடிஞ்ச சப்போர்ட் எது வேணாலும் பண்ணித்தரோம். தலைவர் இருக்காங்க, துணைத் தலைவர் இருக்கார், பொருளாளர் இருக்கார். என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். 24/7 நீங்கள் என்ன வேணாலும் என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு 6 மணிக்கு மேலே நான் வீட்டுக்கு போனோன்னா டவர் கிடையாது, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் கிடையாது, இருந்தாலும் டவர் எதுவுமே கிடையாது. வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுங்க. எங்கனக்குள்ளே டவர் கிடைக்கிறது என் வீட்டில் எனக்கு தெரியும், நான் அங்கே இருந்து உங்களை நான் கூப்பிட்றேன். இதில் ஏதாவது யாருக்காவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஒரே திருவண்ணாமலைக்கு அப்புறம் நாங்கள் வந்து வீட்டிலே உட்காந்துருவோம், முடியலை. அடுத்த ஒரு தலைவர் இருப்பார்,
அதாவது நீங்க இப்ப வந்து வயசு உங்களுக்கு குறைஞ்சிருக்கு ஒன்றும் கூடல தாராளமா இருக்கலாம் சரியா அது அப்புறம் பார்த்துக்குவோம். அது இப்ப பேச வேண்டிய பேச்சு இல்ல. அன்னைக்கு மக்களுடைய ஆதரவெல்லாம் அன்பு குறைஞ்சிருக்கீங்க. அந்த விஷயத்த அன்னைக்கு சொல்லும் போதுதான் அண்ணெல்லாம் சொன்னது இப்ப வேண்டாம், நம்ம வந்து அந்த ஸ்டெப்ல நம்ம போயிடுவோம், நலவாரியங்கிறது நம்மளோட இப்ப போய்கிட்டு இருக்கோம். சார் இன்னொன்று சார், நம்ம டெக்னீஷியன்ட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் நல்லா சிரிக்க பேசி வாங்குற மெட்டீரியல்ஸ் என்ன பண்றான்னா, அடுத்த நிமிஷம் வந்து பணம் கொண்டு போய் கட்டுக்கிட்டா கட்டவே மாட்டான். நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா இதுதான். இவர்கிட்ட வாங்கியிருக்க மெட்டீரியல்ஸ் இவர் 2000 ரூபா கேட்குறாரு, மார்ச்சினை கழிச்சுட்டு கொடுப்பானா, கொடுக்கணுமா இல்லையா? அன்னைக்கு தேதியில வாங்குறான், அன்னைக்கு தேதியில கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்க மாட்டான். டிஸ்ட்ரிபியூட்டர் இவனுக்கு கால் பண்ணுனேன், டெக்னீஷியனுக்கு கால் பண்ணுனேன், என்னப்பா பணம் என்னப்பாச்சு, பணம் என்னப்பாச்சு, இப்படி தரத்துல தான் விடுறான் டெக்னீஷியன். அதனால தான் 80% இன்னும் வரல நிறைய பேர். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்கின ஐயோ போனேன் பணம் கேட்பானே, பழைய பணம் சேர்த்து கேட்பானே, இவன்ட்ட இப்படி போகிறது. இதை முதல் மாற்றணும். இது மாத்தினாதான் நம்ம தெளிவாக முடியும். யாராக இருந்தாலும் அவங்க மூலியமாக தான் நம்ம பழக்காயும் வர்றான். வந்தவுடனே என்ன பண்ணுறது, இவர்கிட்ட போனவுடனே 2000 ரூபாயா வாங்கிட்டு வாப்பா, கஷ்டப்பட்ட 2000 ரூபா வாங்கிட்டு வந்தா இவன் மார்ஜின் எடுத்து கொடுக்கவே மாட்டேன். அவனா வாண்டடா கால் பண்ணி கேட்டு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். இதை மாற்றினாதான் நம்மளும் முன்னேற்றம் பாதைக்கு வர முடியும். இங்கே இருங்க, டிஸ்ட்ரிபியூட்டரை விட்டுருவோம். நீங்கள் ஒரு டெக்னீஷியன், அவர் டெக்னீஷியன், அப்பா ஒரு செட்டு எடுத்து வைப்பா, வந்து வாங்கிட்டு கால் பண்ணிப்போம், ஓயாம வரவே மாட்டான். இது என்ன டெக்னீஷியனா? ஐயா சாமி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி சாமி அண்ணன் சொன்ன மாதிரி இது முதல் மாத்துங்க. உங்களால விசாரிங்க, கட்ட மாட்டேங்கிறா. அப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன நினைக்கிறேன், சரி இவர்கிட்ட வேற பக்கம் இங்க இல்லையா ஒரு ஆள்கிட்ட நேர்மையான நம்ம அப்துல்லா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம இருப்பீங்க, அவங்ககிட்ட அவங்க பேர் சொல்ல பேரை மட்டும் நான் சொல்றேன். கன்னியாகுமரிக்கு ஒரு அவன் பணமே போடல, ஒரு சின்ன மீட்டிங் போட்டு இந்த இதை வச்சுக்கோ, இந்த ஐடி கார்டை நீ வச்சு கூப்பிட்டு சொல்லாரு, ஏய் நீ எனக்கு பணம் தரல, நான் ராஜ் கூட்டி சொல்லணும்னா என்ன தூக்கிட்டு வரான், 4 பாக்ஸை தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து விஷயத்த நல்லா கேட்கணும். ஆக்டிவேஷன் போட்ட பாக்ஸ் இருக்கு, தந்துருங்கண்ணே, என்னால முடியல அப்படின்னு சொல்லலாம். அப்படியா 2 நாள் கழிச்சு அப்துல்லா நமக்கு ஃபோன் பண்ணுறாரு, அண்ணா சும்மா தரல 4 பாக்ஸ் உங்ககிட்ட கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கேன், உண்மையான என்ன? நான் மறுபடியும் அவனை கூப்பிட்டு கேட்டா ஏறக்குறைய 7 மாசம் ஆச்சு அந்த பாக்ஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு. பாக்ஸ் ரேட்டு அப்ப எவ்வளவு நாள் அந்த பாக்ஸ் ஓடி இருக்குன்னு பாருங்க. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்களுடைய இதுல சங்கத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட்டரும் இன்ஸ்டாலரும் குழுக்கள் வாங்கல் அவங்களுடைய தனிப்பட்ட முறை. அதுக்கு சங்கம் எந்த வகையிலும் சம்மந்தப்படாது, இப்பவும் சங்கம் சம்மந்தப்படாது. அவங்களுக்கு கொடுக்கறதும் வாங்குறதும்